என்ன சொல்ற சிபி? ஆமா ஜானு, இப்பதான் எனக்கே விஷயம் தெரியும். கடத்தினது உண்மைதான். ஆனா யாரு கடத்தினது, எங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்னு ஒரு தகவலும் தெரியல. நீ விசாரிச்சுட்டு நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வரேன். ஓகே ஜானு. என்ன ஆச்சுத? மார்க்கெட்ல வச்சு தமிழை யாரோ கடத்திருக்காங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமா. அவ எதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா? இப்ப அதுவா பிரச்சனை? இல்லத்த, வீடு உண்டு ஆபீஸ் உண்டுன்னு இருக்க சொன்னா இருக்காளா? எதுக்கு தேவையில்லாம கண்ட இடத்துக்குள்ள போய் அலைஞ்சு ஏதாவது ஒரு வம்பு எடுத்துட்டு வந்துடுறா. இப்ப நம்ம என்ன பண்றது? எங்கன்னு போய் தேடுறது? மீனா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மேடம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். ஏரியா என்ன சொன்னீங்க? விருகம்பாக்கம் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல. 1 ஹவருக்குள்ளனா சிட்டி சரௌண்டிங்குள்ள தான் எங்கேயாவது போயிருக்குன்னு மேடம். நான் எல்லா செக் போஸ்ட்டுக்கும் எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேடம். பயப்படாதீங்க மேடம், எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர், கமிஷனர் கிட்ட பேசி சொல்லவா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் மேடம், நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்றீங்க, விட்டுற முடியுமா என்ன? தைரியமா இருங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே. மீனா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? தமிழ காணோனே, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களா? என்னது, கடத்திட்டாங்களா? என்ன மீனா, எங்க போயிருப்பா? நிஜமாவே கடத்திட்டாங்களா? ஒருவேளை அவளே எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கிட்டு கடத்திட்டாங்கன்னு டிராமா பண்றாளோ? ஆமா, பண்ணாலும் பண்ணுவானே. அவ ஒண்ணும் லேசப்பட்ட ஆளு கிடையாது. ஆனா அவளால எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு டென்ஷன் தான். டேய் கேடி, சேது, விசாரிச்சிங்களாடா? தமிழை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல மாப்பிள்ள. எங்க கொண்டு போயிருப்பாங்க? யாரு கடத்திருப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மாப்பிள்ள, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆடுறா. கண்டிப்பா தமிழ் கிடைச்சிருவா. அத்தான், இதை நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கா அத்தான். என்னடா? இல்ல, எங்க அப்பா ஏதாவது பண்ணிருப்பாரோ? இல்லத்தான், தமிழை காணும்னு சொன்னதும் வீட்டுல எல்லாரும் பதறாங்க. ஆனா அவரு மட்டும் சைலண்டா நிக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்தே தமிழ் சிஸ்டர் அவருக்கு பிடிக்காதத்தான். அதான் யோசிக்கிறேன், அவர் விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்காத்தான். டேய் சேது, உங்க அப்பா இந்த தப்பை செஞ்சா அவர் கண்டிப்பா மாட்டிப்பாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லடா. இங்க பார் சேது, உங்க அப்பா வில்லன் தான். ஆனா தமிழை கடத்துற அளவுக்கு வில்லன் கிடையாது. மச்சான், எனக்கு என்னமோ புரிஞ்சிருப்பான் பாரு, அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஆமாடா, இருக்கலாம். தமிழ் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து குறிஞ்சோட கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குடா. ஜானுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தமிழ் போடுறான்னு குறிஞ்சிக்கு நல்லா தெரியும்டா. தமிழை அழிச்சா நம்ம கம்பெனி அழிச்சிடலான்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த ஆளை அடிச்சு விசாரிச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்டா. ஆமா. யாராவது சத்தம் போட்டீங்க, உங்க முதலாளி இங்கே பணமாயிடுவாரு. என்ன ஜனகாம்பா, என் வீட்டுக்கு வந்து என் நெத்தியிலேயே துப்பாக்கியை வச்சிருக்க? ரொம்ப தைரியம் தான் உனக்கு. தமிழ் எங்க? எந்த தமிழ்? ஏன் தமிழ் எங்க? ஜனா, நீ உன் தமிழ்னு சொல்ற, அவளை என்கிட்ட கேட்டா நான் எங்க போவேன்? எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீதான் ஏதோ பண்ணிருக்க. தமிழுக்கு இருக்கிற ஒரே ஆபத்து நீதான். மரியாதைய உண்மையை சொல்லிடு. தமிழ் எங்க? தமிழ் என்ன பண்ண? எங்க கடத்தி வச்சிருக்க? ஐயோ ஜனா, முதல்ல துப்பாக்கிய நெத்தில இருந்து கீழே இருக்கு. இல்லன்னா என்ன சுட்டு கொள்றதா இருந்தா சுட்டு கொன்னுடு. சும்மா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த துப்பாக்கிக்கோ உன் மிரட்டலுக்கோ பயப்படுற ஆள் நான் கிடையாது. தமிழ் எங்க? ஐயோ, எனக்கு தெரியாது ஜனா. உனக்கோ தமிழுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ நேரா என்கிட்ட தான் வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்ப, என் மேல கோவப்படுவ, என்ன வேணாலும் செய்ய நீ ட்ரை பண்ணுவன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சனா அந்த தப்பை எப்படி ஜனா செய்வேன்? ஏய், என்னடா எவ்வளவு நேரம் தான் இந்த பூதம் புதையல் காக்குற மாதிரி?
நாம இவளை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறது என்னதான் முடிவு? இருண்ணே, தலைவர் கால் பண்ணி சொல்லுவாரு. அண்ணா அண்ணா என்னாச்சுன்னு தெரியுமா? ஏய், என்னடா ஆச்சு? அண்ணா குறிஞ்சி அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. என்னடா சொல்ற? என்ன தைரியத்துலடா அரெஸ்ட் பண்ணாங்க? நாம ஜனகாம்பாள் வீட்டு மருமகளை தூக்கி இருக்கோம்ல, விட்டுருவாங்களா? அதான் சந்தேகத்துல தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இப்ப என்னடா பண்றது? அரெஸ்ட் பண்ணிட்டு போனவங்க அவரை ரிலீஸ் பண்ணலனா அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ கதைய முடிச்சிட வேண்டியதா. கொலையா? பின்ன ஏன் இதுக்கு முன்னாடி நீ கொலையா பண்ணது இல்லையா? எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. எனக்கு தெரிஞ்சு இவ சாவுறது உறுதின்னு நினைக்கிறேன். ஜானு, சிபி, தமிழெங்க கண்டுபிடிச்சிட்டியா? அவ எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல ஜானு. என்ன என்ன இல்லங்கிற? இவ்ளோ நேரம் தேடிட்டு இருக்க, ஒரு ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கலையா? நாங்களும் தெரு தெருவா அலைஞ்சிட்டோம் ஜனம்மா. யாருக்கும் எதுவுமே தெரியல. எந்த கேங் கடத்தினாங்க கூட தெரியல. ஜனமா, அந்த குறிஞ்சியை விசாரிச்சிங்களா? அவன் ஏதாவது சொன்னானா? டேய், அவனு இல்லைன்னு சொல்றான். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு சிபி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. தமிழோட வரதா இருந்தா அந்த வீட்டுக்கு வா, இல்லனா நீ அந்த வீட்டு பக்கமே வந்துடாத. பொழுது விடியறதுக்குள்ள தமிழை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். ஜானு, நீ வீட்டுக்கு போ ஜானு. தமிழுக்கு எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்தா தமிழோட தான் வருவேன். உன்னை நம்பிதான் நான் போறேன். அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் சிபியோட இருக்கேன். இல்லப்பா, யாரும் என் கூட இருக்க வேணாம். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்க. இல்ல சிபி, நானும் உன் கூட. பா, நீங்க கிளம்புங்கப்பா. தமிழ் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். அண்ணே, டைம் என்னாச்சு? 3 மணி ஆகுது. போலீஸ் கிட்ட இருந்து தகவல் ஏதாவது வந்ததா? குறிஞ்சனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இப்போ வரைக்கும் வரல. அப்ப 6 மணியை தாண்டிட்டா? 6 மணியை தாண்டிட்டா இவ கதையை முடிச்சிட வேண்டியதான். சொல்றா சிபி, டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்ச வரைக்கும் அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு அந்த வேனை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேன் இப்போ ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஒரு குடவுன் பக்கத்துல இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீ சீக்கிரம் வந்துரு. நான் லொகேஷன் சென்ட் பண்றேன். சர்ரா, நான் வந்துடுறேன். என்னத்தான் என்ன சொல்றாங்க? தமிழை கடத்திட்டு போன அந்த வேன் ஆந்திரா பார்டர்ல இருக்கிறதா தகவல் வந்திருக்கடா. ஆந்திரா பார்டரா? ஆந்திரா